சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி, மானிடத்தான்மையில் வேறுத்திலீர். தேவகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2025ஆம் ஆண்டின் அடைக்கலாபுரம் சிற்றாலயம் கிறிஸ்து பிறப்பு மரவிழாவினை நடத்துவதற்கு வாய்ப்பு அளித்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பு மரவிழாவினை நடத்துவதற்கு நமது பேராலய தலைமை குருவானவர் அருள் திரு டி பாஸ்கர் கனகராஜ் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது அடைக்கலாபுரம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் அருள் திரு எஸ் மாணிக்கராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருக வருக என வரவேற்கிறோம். நமது கேட்டகிஸ்ட் திரு ஜான்சன் ஐயா அவர்களுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் ஞாயிறு பள்ளி குழந்தைகளின் நிகழ்ச்சிகளை கண்டு களிக்க வந்திருக்கும் பெற்றோர்கள், நண்பர்கள், ஆலய பணியாளர்கள், இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இங்கே வந்திருக்கும் நம்ம அடைக்கலாபுரம் திரு அல்ஃபி அவர்களுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். இந்த வாய்ப்பினை அளித்த என் தேவாதி தேவனுக்கும் பள்ளி தலைமை குருவானவர்களுக்கும் எனது ஞாயிறு பள்ளி இன்சார்ஜ் ஞான ஆண்டி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆண்டில் 25ஆம் நவம்பர் 2ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய பள்ளி குழந்தைங்களை அடைக்கலா பள்ளி குழந்தைங்களையும் வீட்டு பிள்ளைங்களையும் அடைக்கலாபுரம் டக்கலமாபுரத்தில் இருக்கிற தரிசன பூமிக்கு அழைத்து சென்றிருந்தோம். அங்கே திரு ஐசக் அண்ணா அவர்கள் மேலும் தேவனுடைய வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொண்டாங்க. இன்னும் பிள்ளைங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அவங்க வளரணும் அப்படின்ட்டு அந்த மீட்டிங் அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருந்துச்சு. அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் எங்கள் கூட வந்திருந்த பெற்றோர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருந்துச்சு. அதற்கு உதவியாக இருந்த எங்களுடைய ஸ்பான்சர்ஸ், போக்குவரத்துக்கு உதவியாக இருந்த எங்களுடைய மார்னிங் ஸ்நாக்ஸு, லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு உதவியாக இருந்த கேட்டகிஸ்ட் ஜான்சன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய அம்மா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். அந்த ரிட்ரீட் மூலமாக பயன் அடைஞ்ச அந்த ரிட்ரீட் மூலமாக அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இங்கே வந்திருக்கும் நோவஸ், எங்களுடைய அடைக்கலாபுரம் குழந்தை நோவஸ் இவர். பிரைஸ் த லார்ட். நான் நோவஸ் ஜோஷிபட். நான் கடந்த 9 வருஷமாக இந்த அடைக்கலாபுரம் சண்டே கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கேன். இங்கே வந்ததில் எனக்கு பைபிளை பற்றியும் அதுக்கடுத்து காடை பற்றியும் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கடுத்து போன மாதம் நவம்பர் மாதம் நாங்கள் தரிசன பூமிக்கு போயிருந்தோம். அங்கே போனதில் எனக்கு மோட்சத்தை பற்றியும் நகரத்தை பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து சாரடக்கர் அம்மாவோடைய தரிசனத்தை பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க. அங்கே சாரடக்கர் அம்மாவோட தரிசனமும் அவங்களோட தரிசனத்தை காண்பதற்கு இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு வழி தந்திருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லோரும் நன்றி செலுத்தணும். நன்றி. அடுத்ததாக ஜெனிட்டா தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். கர்த்தருக்கு சோஸ்திரம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். உங்களிடம் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் 2 வேனில் தரிசன பூமிக்கு காலையில் 11 மணிக்கு சென்றோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே ஐசக்கண குழுவினர்கள் எங்களுக்கு பாட்டு, கதை, வசனம் சொல்லி கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. குட்டீஸ்க்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எந்த கார்ட்டூன்ஸும் பார்க்காதீங்க. நான் அந்த மீட்டிங் போனதுக்கப்புறம்
எந்த கார்ட்டூன்ஸும் பார்க்கல. அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் அப்படி இருந்து பாருங்கள், உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏசப்பாவும் சந்தோஷப்படுவாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கு நன்றி. நன்றி ஜெனிட்டா. இந்த நாள் ஆண்டவருடைய கிருபையினாலே மேடைக்கு நம்முடைய சர்ச்சுக்கு முன்னாக மேடை அமைக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். நான் அடிக்கடி யோசித்தேன், உள்ளே ஸ்கூலுக்குள்ள வைப்புமா வெளியே வைப்புமா, மழை வந்தால் என்ன செய்கிறது. ஆனால் பெரிய ஈரமா அது மாதிரி ஷேபாக்கா, கோயிலாக்கா, பிரிசிலாக்கா இப்படிப்பட்டவர்கள் வந்து மிகவும் ஊக்கம் கொடுத்து நீங்கள் வெளியே வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தைரியமாக வைத்தோம். காலையில் நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். மழை வந்தது, ஆண்டவர் அருமையாக நமக்கு சூழ்நிலையை மாற்றி கொடுத்தார். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். ஒளியாக இருக்கும்போது நீ பிறரை செதுக்குவாய், ஒளியாக இருக்கும்போது நீ பிறரை செதுக்குவாய், கல்லாக நீ இருக்கும்போது பிறர் உன்னை செதுக்குவர். காகிதமாவதும் கப்பல்கள் ஆவதும் உன் கையில், சிரிப்பதற்கு ஒன்றுமில்லை சிந்தியுங்கள், நேரத்தை வீணாக்காமல். பெற்றோர் சொல்லுக்கு அடங்காத பிள்ளை பெற்றோர்களின் செல்லுக்கு அடங்கி விடுகின்றன. சொல்லுக்கு அடங்குவதில்லை, செல்லுக்கு அடங்குகின்றன. நாம் இந்நாள் வரை சண்டே ஸ்கூல் அருமையாக நடைபெற ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்தார். தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரந்தோறும் நமது அருமை செல்லங்களுக்கு ஸ்நாக்ஸ், வசனங்கள் ஒப்புவிக்கும் செல்லங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்டு, பென்சில், பேனா போன்றவைகளை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துகிறோம். சிறு சிறு வேதாகம விளையாட்டுகள் வைத்து வெற்றி பெறுகிறோம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நிறைய பேருக்கு என்ன நடக்குது என்று அறியாமல் இருக்கிறோம். நம்முடைய அடைக்கலாபுரம் குடும்பம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு 2 நிமிஷத்தை ஒதுக்கி நான் உங்களோடு பேசுகிறேன். அடுத்தாப்பில் நம்ம பார்த்தோன்னா, வாத்து நல்ல அருமையாக நீந்தி கொண்டிருக்கிறேன் நாம் அனைவரும் காணலாம் குளத்தின் மேலே.
ஆனால் அதனுடைய 2 கால்களும் சும்மா இருந்தால் நீந்த முடியுமா? 2 கால்களும் அசைந்தால்தான். அதே போல் ஜெபமும் நம்மளுக்கு பொருளாதார உதவி அதிகம் தேவை. வாரத்திற்கு ஸ்நாக்ஸ் இப்படி சொன்ன காரியங்களுக்காக 650 ரூபா வாரந்தோறும் நமக்கு செலவாகிறது. நம்முடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், அடுத்தாப்புல அன்பு அருமை தம்பி அன்பு, இன்னும் அதிகமாக வேறு யார் கொடுத்தாங்க, 1-2 பேர் சோந்தியக்கா இப்படிப்பட்டவர்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. இந்த பாலிய சங்க காணிக்கைக்கும் நாம் மாதத்திற்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட செலவுகளுக்கு கொஞ்சம் சிறிது நம்முடைய சிறுவர்களை நினைத்து உங்களுடைய உதவிக்கரம் நீட்டும்படி அன்புடன் நினைவுபடுத்த இது ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கொள்கிறேன். பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து இந்த வருகின்ற வருடங்கள் நீங்கள் ஊக்கப்படுத்துவதை நம்புகிறேன். நவம்பர் 2 தரிசன பூமிக்கு அழைத்து செல்ல ஆண்டவரை பற்றி அறிந்து அவருடைய ரட்சிப்பின் பாதையில் நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதற்கு அரேஞ்ச் பண்ணின உணவுக்கு நம்முடைய செல்லத்துறை நகரில் உள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ரஞ்சித், அது மாதிரி அடைக்கலாபுரம் பெண்கள் ஐக்கிய சங்கம், அடைக்கலாபுரம் டீச்சர்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகியோர் உதவி செய்தனர். அவர்களுக்கு நன்றி. இந்த ப்ரோக்ராம், இந்த கிரவுண்டு க்ளீனிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் யோசித்து சேபாக்காவையும் கூப்பிட்ருந்தேன், ஐயரம்மா நாங்கள் 3 பேரும் யோசித்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் சொன்னாங்க கவுன்சிலருக்கு சொல்லுங்கன்ட்டு. நான் எப்படி கவுன்சிலர் நம்பரும் கிடையாது. உடனே ஃப்ரெட்ரிக் சார் சொன்னேன். உடனே அவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அருமையாக உட்கார முடிந்த அளவுக்கு எப்படி குண்டு குழியமாக இருந்துச்சு அதை அருமையாக அவங்க செய்தாங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், அண்ணனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதற்கப்புறம் இந்த காலையிலிருந்து நம்முடைய அடைக்கலாபுரம் பள்ளி சிறார்களை அருமையாக காலையில் போஷித்த திரு சுரேஷ், மத்தியானமும் இரவும் போஷிக்கின்ற மிஸ்டர் ராஜா செல்லையா, அதே போல் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கிறார்கள். நம் பள்ளி பிள்ளைகளுக்கு அன்புராஜ் ஜோசப் அவர்கள் மனமும் வந்து இரவு சாப்பாடை கையில் அளிக்கிறார்கள். ஆசிரியர்களுக்கும் மனமும் வந்து பரிசுகளை அளிக்கிறார்கள். நம்ம செல்ல கண்மணிகளுக்கு மேலும் அழகுட்ட பள்ளி சிறார்களை உடுத்தி அழகு பார்க்க நம்முடைய மிஸ்டர் ராஜேஷ் அவர்கள் குடும்பத்தினர் செய்தார்கள். அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மிகவும் ரிச்சாக, எப்பொழுதும் 1 தான் அல்வாவோ ஏதோ ஒன்று கொடுப்போம். இந்த முறை 3, ஒரு சம்சா, அடுத்தாப்பில் ஒரு கேக்கு, பாதாம் பால், சுவையான அசத்தலான அருமையாக ஸ்நாக்ஸ் கொடுத்த சத்திரம் தெரு அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மனதார இந்த நேரத்தில் அவர்களை நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே அவர்களை இன்னும் வருங்காலங்களிலும் உதவி செய்ய ஆசீர்வதிக்க ஆண்டவர் உதவி செய்வார்கள். இது என் பணியோ உங்கள் பணியோ அல்ல, இது என் பணியோ உங்கள் பணியோ அல்ல, ஆண்டவருடைய அருட்பணி. அடைக்கலாபுரம் குடும்பத்தினராக கைகோர்த்து நம்முடைய இளஞ்சிறார்களை ஆத்ம அறுவடை செய்ய நாம் செல்ல போகிறோம். விரும்பினால் 1000 வழிகள், விரும்பாவிட்டால் 1000 காரணங்கள் உங்கள் முன் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஆஸ்கா. அடுத்ததாக நர்சரி டான்ஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு. முடிந்தவரை மனிதர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்காக அல்ல, நம்முடைய மன அமைதிக்காக. முடிந்தவரை மனிதர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்காக அல்ல, நம்முடைய மன அமைதிக்காக. கோபப்படாதீர்கள். கோபப்படுவதனால் எதையும் சாதிக்க முடியாது. கோபம் என்பது உளவியல் ரீதியான ஒரு இயலாமை. வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல் எண்ணில் அடங்காதவர்கள். ரெடியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Christmas வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. பரிசுகள் கிடைக்கும், பட்சணம் கிடைக்கும், மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு. எங்கள் மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். 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 எங்களைப் போல இயேசுவும் குழந்தை, இயேசுவை போற்றி பாடுவோம் கவிதை. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. எங்களைப் போல இயேசுவும் குழந்தை, இயேசுவை போற்றி பாடுவோம் கவிதை. பொங்கிடும் மகிழ்ச்சிக்கு அளவில்லை, இயேசுவை தவிர இன்பமில்லை. எங்கள் இயேசுவை தவிர இன்பமில்லை. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். விட்டு தேவதூதர் பேசித்து கிருபை பெற்ற வாழ்க. நாம் தேவன் கிருபை பெற்றலே வாழ்க. கத்த உன்னோட இருக்கிறா, சீக்கிரக்குள்ள நீ ஆசைக்கப்பட்டவர் என்றா. 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சரி, ஓகே, வா வா. இங்கே தேவதூதன் அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். லூக்கா 1:32.
அவர் யாக்கோபின் குடும்பத்தாரே என்றென்றைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடியாது என்றால் லூக்கா 1:30. அதற்கு மரியா தேவதூதனை நோக்கி, எப்படியாகும், புருஷனே அறிவனே என்றால் லூக்கா 1:34. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் லூக்கா 1:37. அதற்கு மரியா, இதோ நான் உம்முடைய வாத்தியமிடு ஆண்டருக்கு அடிமை, உம்முடைய வாத்தியம் ஆவகடவர் என்றால் லூக்கா 1:38. அப்போ மரியா கத்தனை மேம்படுத்தி லூக்கா 1 ஆவின் ரட்சத தேவனில் கறிக்குறியது லூக்கா 1:47. அவைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமைக்கு உள்ளது. லூக்கா 1:50. ஏன் மேபடுக்கிறா 23:1 பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்வானவர்களை உயர்த்தினார். லூக்கா 1:52. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா. மத்தேயு 1:23. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவன், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஐசாயா 9:6. ஆட்டுக்குட்டி தேவாட்டுக்குட்டி அதை பார்த்து ரசிக்குது, தேவாட்டுக்குட்டி அதை பார்த்து ரசிக்குது. ராஜாத்தி ராஜன் ஆட்டுக்குட்டி தாளம் போடுது, தாலாட்டு பாடுது, தேவாட்டுக்குட்டிகளை பார்த்து ரசிக்குது, தேவாட்டுக்குட்டிகளை பார்த்து ரசிக்குது. ராஜாத்தி ராஜன் தேவாடி தேவன் ராஜாணி ராஜன் தேவாதி தேவன் வானதூர பாண்ட வானமேற்ப ஆண்ட சின்ன பாவங்கள் பார்த்து ரசிப்பார், சின்ன பாவங்கள் பார்த்து ரசிப்பார். ராஜாணி ராஜன் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் கள்ளமில்லா உள்ளமே காணிக்கையாக தருவனே. சின்ன பாவங்கள் பார்த்து ரசிப்பார், சின்ன பாவங்கள் பார்த்து ரசிப்பார். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன். ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி தாளம் போடுது, தாலாட்டு பாடுது, தேவாட்டுக்குட்டி அதை பார்த்து ரசிக்குது, தேவாட்டுக்குட்டி அதை பார்த்து ரசிக்குது. சிறப்பாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் உலகெங்கும் உற்சாகம், நம் ரட்சகர் பிறப்பிலே மனமெல்லாம் மகிழ்ச்சியே. நம் ரட்சகர் பிறப்பிலே மனமெல்லாம் மகிழ்ச்சியே. லா 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 லா.
a happy Christmas day. La 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 la. La 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 la. La 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 la. Wish you all a happy Christmas day. கிறிஸ்மஸ் தாத்தா இரவில் வருவார், எல்லோருக்கும் பரிசு தருவார். ஆலயங்களில் கீத ஆராதனை, கொயர் பாடும் கிறிஸ்மஸ் கேரல் பாட்டு. இது இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தான், இது இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தான். Wish you all a happy Christmas day. Wish you all a happy Christmas day. ஏழைகளின் வாழ்வு மலர, எல்லோர் மேலும் அன்பு காட்ட, பாவிகளை மீட்டு ரட்சித்திட பாலங்கேசு இந்த மண்ணில் வந்தார். இதுதான் கிறிஸ்மஸின் உண்மை கொண்டாட்டம், இதுதான் கிறிஸ்மஸின் உண்மை கொண்டாட்டம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் உலகெங்கும் உற்சாகம். நம் ரட்சகர் பிறப்பிலே மனமெல்லாம் மகிழ்ச்சியே. நம் ரட்சகர் பிறப்பிலே மனமெல்லாம் மகிழ்ச்சியே. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. Wish you all a happy Christmas day. La 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 la. La 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 la. La 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 la. Wish you all a happy Christmas day. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் மாறுங்கள். சங்கீதம் 95:1. துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். சங்கீதம் 95:2. கர்த்தர் மகாதேவனும் எல்லா தேவனும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சங்கீதம் 95:3. பூமியின் நாளங்கள் அவர் கையில் இருக்கிறது, பறவைகளின் உயிர்களும் அவருடைய வேகள். சங்கீதம் 95:4. சமுத்திரம் அவரையுடையது, அவர் அதை உண்டாக்கினார். 8ஆம் தரையுமே அவரையுடையது, அவருடைய கரம் உற்றாக்கிடுச்சு. சங்கீதம் 95:5. நன்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முகாக நான் பந்து கொண்டு முழங்கால் வச்ச காடுவோம். சங்கீதம் 95:6. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. சங்கீதம் 95:7. என்று அவருடைய சத்தத்தை கேட்பிரலாயில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போது சோதனை நாளிலும் நடந்து போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். சங்கீதம் 95:8. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சொத்து என்னை பரிச்சயப்படுத்தி எனக்கு இதையும் கண்டார்கள். சங்கீதம் 95:9. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியில் அரசித்து அவர்கள் வழி போகிறேன். இதே மூலம் ஜனம் என்றும் என்னுடைய வழிகள் அறியாதவர்கள் என்றும் சொல்லி. சங்கீதம் 95:10. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். சங்கீதம் 95:11. கர்த்தரை நான் எக்காலத்தையும் சோதரிப்பேன், அவர் எப்பொழுதும் ஆயிருக்கும். சங்கீதம்
34:1. கத்தருக்குள் என் ஆத்மா மேன்மையை பாராட்டும் சிறுமைப்படுத்தியவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சங்கீதம் 34:2. என்னுடைய கூட கத்தரை மகிமைப்படுத்துக, அவர் நாமத்தை நாம் ஒருமித்து அவரை நாமத்தை உயர்த்துமாக. சங்கீதம் 34:3. நான் கத்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்தையும் என்னை நீக்கலாக்கி விட்டார். சங்கீதம் 34:4. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து வெசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34:5. இந்த ஏழை கூப்பிட்டான், கத்தர் கேட்டு அவனை அவன் இடுகண்களெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 34:6. கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தார்களை சோழப்பாலம் இறங்கி அவர்களை விடுகிறார். சங்கீதம் 34:7. கத்தருக்கு பயந்த அவர் வழிகளில் நடக்கிறேன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. கத்தருடைய பஸ்டவாணி அவருக்கு பயந்தர்களுக்கு குறைவில்லை. சங்கீதம் 34:9. சிங்கக்குட்டிகள் தார் சேர்ந்து பட்டினியாக இருக்கும் கத்தரை தேவனிடத்திற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கத்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். சங்கீதம் 34:11. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபச்சிக்கிற மனுஷன்யா. சங்கீதம் 34:12. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. தீமை விட்டு விலங்கி நன்மை செய். சங்கீதம் 34:14. கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 34:15. தீமை செய்கிற பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கத்தருடைய முகம் அவருக்கு விரோதமாக இருக்கிறது. சங்கீதம் 34:16. அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முடியப்படுவதில்லை. சங்கீதம் 34:20. கத்தர் தமது உரிய ஞானியை ஆத்மா மீண்டும் வருகிறார். சங்கீதம் 34:22. வண்ணக்கோலம் சின்ன சின்ன மெழுகு தீபம்
வாசத்தோறும் வண்ண கோலம் சின்ன சின்ன மெழுகு தீபம் விண்ணை ஆளும் மன்னன் மழலை வடிவிலே நம்மை மீட்க தேவன் வந்தான் மண்ணிலே அன்னை மாது மடியில் தவழும் பாலனே விண்ணோர் போற்றும் தேவன் இயேசு ராஜனே கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே அன்பு பரிசு தருவாரே லலலலாலா 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 கடும் குளிரில் புல்லணையில் பாலன் துயில்கிறார் முல்லைப்பூ சிரிப்பினிலே நம்மை அழைக்கிறார் பொன்னும் பொருளும் தேவையில்லை உள்ளம் கேட்கிறார் உள்ளத்தை தந்திட்டார் வந்து பிறந்திடுவார் கிறிஸ்மஸ் திருநாளில் லல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 
சின்ன சின்ன மெழுகு தீபம் விண்ணை ஆளும் மன்னன் மழலை வடிவிலே நம்மை மீட்க தேவன் வந்தான் மண்ணிலே அன்னை மாத மடியில் தவழும் பாலனே விண்ணோர் போற்றும் தேவன் இயேசு ராஜனே கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே அன்பு பரிசு தருவாரே லலலலலா 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 அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு இயேசுவுக்காய் அசைந்திடு நீ மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு இயேசுவுக்காய் எழும்பிடு நீ துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து நேசிக்கிறேன் 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 இயேசுவை நேசிக்கிறேன் 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 இயேசுவை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு இயேசுவுக்காய் அசைந்திடு நீ மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு இயேசுவுக்காய் எழும்பிடு நீ
அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்திடு இயேசுவுக்காய் அசைந்திடு நீ மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு இயேசுவுக்காய் எழும்பிடு நீ துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி பயமெல்லாம் மாற்றி நம் கவலை எல்லாம் போக்கி எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்தீர் நேசிக்கிறேன் 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 இயேசுவை 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 நேசிக்கிறேன் 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 இயேசுவை. அப்பாடா, ஒரு வழியாக கிறிஸ்மஸ் வந்துட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாடுனா எல்லாத்துக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்தா போதும், சந்தோஷமாக இருக்கும். டேய் தம்பி வாடா கடைக்கு போகலாம். ஓகே என்ன போகலாம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா உனக்கு வேணும்? எனக்கா அண்ணா மாதம் ஹை கிளாஸில் சூப்பராக எவ்வளோ பணமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 50 பைசாக்கு சாக்லேட் வேணும். இதுக்கா எவ்வளோ பில்டப்பா? இந்தா வாங்கிட்டு போ. ரொம்ப நேரமாக ரோட்டில் நடக்கிறோம், ஒரு வரையும் காணுமே. ஏசப்பா பிறந்தநாளை கொண்டாட வேண்டாமா? அதோ பாருங்கள் ஒருத்தர் வாரான். அண்ணா அண்ணா அட்ரஸ் அப்னா. வெயிட்டடா, இஸ் ஓகே டே தம்பி. மேரி கிறிஸ்மஸ் சாக்லேட் எடுத்துக்கோ. ஹாப்பி கிறிஸ்மஸ். அண்ணா அண்ணா அதோ பாருங்க சுரேஷ் வாரான். ஹாப்பி கிறிஸ்மஸ் டா. ஹாப்பி கிறிஸ்மஸ் டா. ஹாப்பி கிறிஸ்மஸ் டா. ஹாப்பி கிறிஸ்மஸ் டா. மேரி கிறிஸ்மஸ் டா. மேரி கிறிஸ்மஸ் டா. மேரி கிறிஸ்மஸ் டா. எங்களுக்கு சாக்லேட் தர மாட்டியாடா? டே வாடா, நம்மளை அசிங்கப்படுத்துதான். எதற்குடா சாக்லேட் கொடுக்கிற? கிறிஸ்மஸ்லாம் நமக்காக ஏசப்பா பெரியது, நம் பாவத்திற்காக அவர் ஜீவனையே கொடுத்தார். அவர் அன்பு பெரியது. ரொம்ப சரியா சொன்ன. அந்த அன்பு உன்கிட்ட இருக்கா? நான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக தானே நடந்துக்கிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் இயேசுவின் அன்பு இன்றும் என்றும் மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு பாராபட்சம் இல்லாத அன்பு. ஏசப்பா நமக்காக பிறந்து நம் பாவத்திற்காக ஜீவனையே கொடுத்தார் என்று சொன்னல. இன்று நம் பாவத்திற்காக நம்மை தண்டிக்காமல் அவர் மன்னிக்கிற தேவன். நம் இயேசு
அவர் அன்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? ஆமாம், இயேசு அன்பானவர். அவர் பிள்ளை நான் அன்பாகவே இல்லையே. சரி சரி விடு. இனி நாமும் இயேசுவின் அன்பின் வழியில் நாமும் நடப்போம். மன்னவர் பிறந்தாரு, மகிழ்விக்க வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு புதல்வரா உலகே வந்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு, இயேசு புனிதராய் பிறந்தாரு. நத்தம் வாழ போது நீ ஒரு மெட்டு கட்டி வாழும் போது நீ நத்தம் வாழ போது நீ ஒரு மெட்டு கட்டி வாழும் போது நீ. சொந்த வந்தையாவும் உன விட்டு தள்ளலாம், நீ நம்பினவர் எவரும் உன ஒதுக்கி வைக்கலாம். சொந்த வந்தையாவும் உன விட்டு தள்ளலாம், நீ நம்பினவர் எவரும் உன ஒதுக்கி வைக்கலாம். உனக்காக பிறந்தாரே ஒரு தெய்வம், ஒருபோதும் உன்னை என்று கைவிடாத தெய்வம். உனக்காக பிறந்தாரே ஒரு தெய்வம், ஒருபோதும் உன்னை என்று கைவிடாத தெய்வம். மன்னவரும் பிறந்தாரு, மகிழ்விக்க வந்தாரு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. பூமிக்கு ஒரு புதல்வரா உலகே வந்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு, இயேசு புனிதராய் பிறந்தாரு. வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும், நேரம் வந்திடும், நல்ல காலம் பிறந்திடும், நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்ட ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல போத்தாரு இயேசு சாமி. பாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. ஒரு மெட்டு கட்டி வாழும் போது
எல்லாம் வல்ல இயேசு தந்த இந்த மூச்சு உள்ளவர் தஞ்சாவூர்
நிலவுக்கு தெரிய போட்டா என்னாகும் என்னாகும் இரவுக்கே தூக்கம் கெட்டு திண்டாடோ திண்டாடோ தேவனை பாடாவிட்டால் என்னாகோ என்னாகோ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை பொய்யாகோ பொய்யாகோ அறியாத அன்பருக்கும் கருணைதான் காட்டுவார் அறிந்திட்டால் பாவம் தன்னை போக்கிடுவார் என்றும் போற்றிடுவோம் உம்மில் நிலை தேடுவோம் அன்பின் வடிவான என் தேவனே
முதலாவது விழா தொடக்கம் முதல் முடிவு வரை சிறப்பாக நடைபெற செய்த என் தேவாதி தேவனுக்கு என் உள்ளார்ந்த நன்றியை செலுத்துகிறேன். அடுத்து இந்த விழாவில் கலந்து கொண்ட சபை தலைவர் ரெவரண்ட் பாஸ்கர் கனகராஜ் ஐயா அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும், மற்றும் உதவி குருவானர் மாணிக்கராஜ் ஐயா அவர்களுக்கும், கேட்டகிஸ்ட் திரு ஜான்சன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் திரு ஆல்ஃப்ரட் அவர்களுக்கும், மற்றும் திரு சுவாமிதாஸ் அவர்களுக்கும் எங்கள் அன்பின் நன்றியை உரித்தாக்குகிறேன். மற்றும் அடைக்கலாபுரம் பள்ளி விடுதி மாணவ செல்வங்களை கரிசனையோடு ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு பள்ளிக்கு அழைத்து அனுப்பி எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு எங்கள் உள்ளமார்ந்த நன்றியை கூறுகிறேன். ஸ்டேஜ் டெக்கரேஷன் மற்றும் ஒளி அமைத்து தந்த பென் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களோடு இணைந்து உதவி செய்த சகோதரர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் எங்கள் பணிவான நன்றியை உரித்தாக்குகிறேன். மற்றும் இந்த கிறிஸ்மஸ் விழா சிறப்பாக நடைபெற மனமுகந்து காணிக்கைகள் நன்கொடைகளை வழங்கிய அடைக்கலாபுரம் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் எங்கள் டீச்சர்ஸ் சார்பாகவும் அடைக்கலாபுரம் சண்டே ஸ்கூல் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று அடைக்கலாபுரம் விடுதி மாணவ செல்வங்களுக்கு காலை உணவு வழங்கிய திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும், மற்றும் மதியம் இரவு உணவு வழங்கிய திரு ராஜா செல்லையா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்து உதவிய சத்திரம் தெரு பெரியோர்கள் அனைவருக்கும் மனதார நன்றியை உரித்தாக்குகிறோம். அடைக்கலாபுரம் விடுதி மாணவ செல்வங்களுக்கு புத்தாடைகளை வழங்கிய திரு ராஜேஷ் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அடைக்கலாபுரம் ஞாயிறு பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இரவு உணவு வழங்கிய மற்றும் ஆசிரியர்களுக்கு கிஃப்ட் வழங்கிய திரு அன்புராஜ் ஜோசப் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை நடத்த இந்த பகுதியை கவுன்சிலர் மூலமாக சுத்தம் செய்து தந்த திரு ஃப்ரெட்ரிக் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடைக்கலாபுரம் சண்டே ஸ்கூலுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் பிள்ளைகளை அனுப்பி வைக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் பொறுமையோடு அமர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி.
எங்கள் அதிகமாக நேசி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் பிறந்த பொழுது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டானதோ, அதே சந்தோஷத்தை எங்களுடைய அடைக்கலாபுரம் பகுதியில் இன்றைக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதை ஒரு பாவனையாக நடித்து காண்பித்து, ஒரு நாடகமாக நடித்து காண்பித்து, நடனமாக நடித்து காண்பித்து உடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் சுவாமி. நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக மனு உலகத்திற்கு நீர் பிறந்தீர். இந்த ரட்சிப்பு என்பது யாரும் தர முடியாத ஒன்று. அது விலையேறப்பெற்றது. அதை இலவசமாக கொடுத்தீரே. அந்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மீது வைத்த அன்பை நாங்கள் அதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பை இந்த நாளிலே நிகழ்ச்சியின் மூலமாக அறிவித்திருக்கிறோம்ப்பா. இதற்கு பாத்திரமாய் பயன்படுத்தின ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் இயேசு என்கிற நாமத்தை சரியாக புரிஞ்சிச்சோ இல்லையோ, அவங்களால் அறிய முடிஞ்ச அளவுக்கு அறிந்தார்களோ இல்லையோ, ஆனால் அந்த நாமத்தை உச்சரித்திருக்கிறார், அதை நடித்து காண்பித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் தாமே அப்பா, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சின்ன பிள்ளையிலிருந்து சீனியர் வரைக்கும் இருக்கிற பெரிய பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும் கரத்தை கொண்டு மூடி மறைத்துக் கொள்வீராக. ஒரு சின்ன சாமுவேலை பார்த்து சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அழைத்து அவனோடு கூட பேசின அதே தேவன் அப்பா, இந்த நாளிலே இந்த பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூட பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை கர்த்தர் மாற்றித்தரணுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து மோடு பேசக்கூட பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. வேத வசனத்தை கற்கவும், ஆலயத்தை நேசிக்கவும், ஆராதனையிலே கலந்து கொள்ளவும், உமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக நம்மை துதிக்கிறோம் சுவாமி. அவர்களை இந்த ஆலயத்தில் அழைத்து வந்து ஊழியத்தில் பங்கேற்க வைத்து உமக்காக வளர்த்து கொண்டிருக்கிற இந்த பெற்றோர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தர் தரும் ஈவு, கர்த்தர் தரும் சுதந்திரம் என்பதை உணர்ந்தவர்களாக உமக்காகவே வளர்க்க கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தரணுமா ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரே, ஒவ்வொரு நிகழ்வையும் தயாரிப்பதற்காக கடுமையாக உழைத்த எங்களுடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இவர்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். இதற்காக எடுத்த பிரயாசங்களுக்கு பலன் உண்டு அப்பா. தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதே. அருமையான பிள்ளைகள் ஊழியர்களாக இருந்து பணியாற்றின ஊழியத்துக்கேற்ற பலனை ஆண்டவர் பிள்ளைகள் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். இதற்காக உழைத்த ஒவ்வொரு கரங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதியும். இதற்காக மனமோந்து கொடுத்த எங்கள் பகுதியினுடைய நன்கொடையாளர்கள் ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. சின்ன பிள்ளைகள் ஊழியத்துக்காக மனமோந்து கொடுத்திருப்பதை அறிந்திருக்கிறீர். அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை பல மடங்காக திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் கர்த்தர் ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாக பேசியிருக்கிறீர். ஏதோ ஒரு சின்ன காரியத்தின் மூலமாக உள்ளத்திலே தொட்டிருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த தொடுதல் இன்னும் கிரியை செய்வதாக அப்போ உம்மிடத்தில் இன்னும் கெட்டி சேர்வதற்கு இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் உழைத்த பல பேர் உண்டு. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். நிறைய ஆசீர்வாதையும் பலப்படுத்து, மீதியான வேலை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கும் எப்பொழுது நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு பிரியமான ஒரு அறிவிப்பு.